வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் நலனுக்காக எதுவுமே பண்ணல. ஜென்ரல் ரிசர்வ் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எது ஜென்ரல் பீப்பிள், எது ரிசர்வ் பீப்பிள்னு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் நலனுக்காக வந்து எந்த சலுகைகளும் வழங்கப்படுறதில்ல. குறிப்பிட்ட சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஆ நிலம் வாங்குறதுக்கு வந்து சலுகை குடுக்குறாங்க. ஆனா வந்து பிசி, எம்பிசி மக்களுக்கு வந்து டான்ஜெட் கோல் இருக்கிற மக்களுக்கு வந்து எதுவும் குடுக்குறதில்ல. அதேபோல வந்து போர் போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விவசாயத்தில சலுகை குடுக்குறாங்க. ஆனா வந்து டான்ஜெட் பீப்புளுக்கு வந்து குடுக்குறதில்ல. இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி வந்து கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், அந்த ஓபிசி சான்றிதழ் பிசி, எம்பிசில இருக்கவங்க மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி சான்றிதழ் வாங்குவாங்க. அது 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 மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் சான்றிதழ்லாம் வாங்குவாங்க. இடபிள்யூஎஸ் சான்றிதழ் பத்தி அது ஆனுவல் இன்கம் வந்து அதிகப்படுத்துறத வந்து சொல்லியிருக்கேன். அதில ஓபிசி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு வந்து 365 நாள் மட்டும் தான் அது வேலிடிட்டி. அதை லைஃப் டைம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பிரதான எதிர்க்கட்சி வந்து தமிழகத்தில கண்டுக்கவே இல்ல. இதை பத்தி ஒரு அப்டேட் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து யார் சிஎம், பிஎம்மா வந்தாலும் நான் கோரி கொடுத்துட்டு தான் இருப்பேன். இதை பற்றி இப்போவே அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.